அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பிஸ்மில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். அன்பார்ந்தவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தந்தையின் சகோதரர் அபூ தாலிப் அவர்கள் மரண தருவாயில் இருக்கும் பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கு செல்கின்றார்கள். அப்போது அந்த இடத்தில் அபூ தாலிபுடைய நண்பர்கள் அபூ ஜஹலும் அப்துல்லாஹ் இப்னு அபி உமையாவும் அங்கிருக்கின்றார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம், என் தந்தையின் சகோதரரே, லா இலாஹ இல்லல்லாஹ் என்று கூறுங்கள் என்று கூறி வலியுறுத்தி கொண்டிருந்தார்கள். ஆனால் அங்கிருந்த அவருடைய நண்பர்கள், அபூ தாலிபே, அப்துல் முத்தலிபினுடைய மார்க்கத்தை விட்டு நீங்கள் புறக்கணிக்கப் போகின்றீரா என்று கேட்டுக்கொண்டிருந்தார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒருபுறம் இஸ்லாத்தை ஏற்கும்படி கூறும் பொழுது, மற்றொரு புறம் அவர்களின் நண்பர்கள் இந்த இஸ்லாத்தை ஏற்க விடாமல் தடுத்து கொண்டிருந்தார்கள். இறுதியில் அபூ தாலிப் அவர்கள், நான் அப்துல் முத்தலிபினுடைய மார்க்கத்தில் தான் மரணிக்கின்றேன் என்று கூறி இந்த இஸ்லாத்தை ஏற்க புறக்கணித்து விட்டார்கள். அன்பார்ந்தவர்களே, இந்த நிகழ்வின் மூலம் நமக்கு 2 படிப்பினைகளை நம்மால் பெற முடியும். முதலாவதாக, நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஹிதாயத். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய நெருங்கிய உறவினர் தான் அபூ தாலிப் அவர்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை எடுத்துரைக்கும் பொழுது, பல துன்பங்கள் சந்திக்கும் பொழுதும் அவர்களுக்கு உறுதுணையாக இருந்தது அபூ தாலிப் அவர்கள் தான். ஆனால் அவர்களுக்கு கூட இந்த ஹிதாயத் கிடைக்கவில்லை. பல நபிமாரினுடைய நெருங்கிய உறவினர்களுக்கு இந்த ஹிதாயத் கிடைக்கவில்லை. அப்படிப்பட்ட ஹிதாயத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு வழங்கியிருக்கின்றான் என்று சொன்னால், அதை அலட்சியமாக கருதாமல் நாம் அதற்கு அதிகமாக நன்றி செலுத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இரண்டாவதாக, நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய நண்பர்கள். அபூ தாலிப் இஸ்லாத்தை ஏற்கும் பொழுது, இஸ்லாத்தை ஏற்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறும் பொழுது அவர்களை தடுத்தது அவருடைய நண்பர்கள். அதே போன்று நம்முடைய நண்பர்களும் ஒரு நல்ல காரியத்தை செய்யும் பொழுது நம்மளை கேலி செய்யக்கூடியவர்களாக, நம்மை அதை விட்டு விலக்கக்கூடியவர்களாக இருந்தார் என்று சொன்னால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். ஆக அன்பார்ந்தவர்களே, நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஹிதாயத்திற்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களாகவும், நம்முடைய நட்பு வட்டாரத்தை சரி செய்து கொண்டு நம்முடைய வாழ்வை முன்னோக்கி செல்லக்கூடியவர்களாகவும் நாம் இருக்க வேண்டும். அல்லாஹ் அருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.